ஐயோ, இந்த அக்கா வேற வாரேன்னு சொன்னாங்க. இன்னும் காணலையே. தேங்காய் துருவி வச்சாச்சு. காய்கறி இந்த காய்கறிலாம் நறுக்கி வச்சாச்சு. என்ன கறியை வைக்க, என்ன குழம்பு வைக்க? யாரும் இருந்தாங்கன்னா கூட என்ன செய்ய அதை செய்ய எப்படி செய்யன்ட்டு கேட்டு செய்யலாம். யாருமே இல்லை. நம்ம ஒத்தையில விட்டுட்டு எல்லாரும் ஆளுக்கு ஒரு முறைக்கு போயிட்டாங்களே. இந்த அப்பத்தாட்ட கேட்கலான்ட்டா அது நம்ம சமையல் பண்ணி சொன்னாலே என்னமோ கொல்ல போற மாதிரி பயப்படுது. அதுகிட்ட போய் எப்படி கேட்க? நேத்தே எனக்கு சாப்பாடு தான் வேண்டாமா, நான் வெறும் பட்னியா கூட இருந்துக்கிறேன்னு சொல்லிடுச்சு. அக்கா வருவாங்களா என்ன? அத்தானுக்கு போன் போட்டு கேப்பமா. அத்தான் காலையில 10 மணிக்குள்ள கூட்டு வரேன்னாரு. மணி 12 ஆயிடுச்சே. இன்னும் 1 மணி நேரத்துல அத்தான் சாப்பிட வந்துருவாரு. ச்சே, சமையல் தெரியாதது எம்பிட்டு கேவலமா இருக்குது. யார்ட்டையும் சடான்ட்டு கேட்கவும் முடியல. இந்த மீனா பிள்ளைக்கு அம்மாட்ட கேட்கலான்ட்டா அதுக்கு ஒன்றும் தெரியாது. அதை போடு இதை போடுன்ட்டு நம்ம போட்டு இருக்கிற சாப்பாட்டையும் நாஸ்தி பண்ணி வச்சா அம்பிட்டுதியா. ஷோ, கடவுளே, சீக்கிரம் அக்கா வந்துடட்டு. எதை நினைச்சதையா நம்மளும் வருத்தப்பட? சமையலுக்கு ஆள் இல்லைன்ட்டு வருத்தப்படவா, இல்ல மாமா வந்துட்டாரு இன்னும் அப்பாக்கும் மாமாக்கும் ஏதோ பிரச்சனை வருமான்ட்டு அதை நினைச்சு பயப்படவா? ஒன்னும் தெரியலையே. ஆனா பயமா இருக்குது. மாமா நம்மளையே ஏத்துக்கிடல. 2 நாள் ஆச்சு. அப்பாவை சும்மா விடுவாரா என்ன? பயமா இருக்குது. அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்குமா மாமா வந்திருக்குது? அம்மாட்ட முத போன் போட்டு சொல்லணும், இப்படி மாமா வந்துட்டாரு அப்படின்ட்டு. அம்மாக்கு தெரியுமோ என்னமோ தெரியலையே, அம்மாவும் போன் போடவே இல்லை. பயமாத்தான் இருக்குது. நம்ம மாமனாருக்கு சப்போர்ட் பண்ணுவோமா, அப்பாவுக்கு பேசுவோமா? 2 பேரும் எப்படியும் சண்டை போடத்தான் போறாங்க. பிரச்சனை வெடிக்கத்தான் போகுது. பேசாட்டு வாயை மூட்டு கம்முன்னு இருந்துக்கணும். அங்கிட்டும் பேசக்கூடாது, இங்கிட்டும் பேசக்கூடாது. 2 பேரும் நமக்கு முக்கியம்ல. நம்மளையே அவர் ஏத்துக்கிட்ட 2-3 நாள் ஆயிடுச்சு. இன்னும் கூட முகத்தை கொடுத்து அந்த அளவு பேச மாட்டேக்காரு. தண்ணி கொடுத்தா கூட வைமா குடிக்கிறேங்காரு. கையால வாங்கி குடிக்க மாட்டேக்காரு. நமக்கே இந்த நிலைமைனா அப்பாவுக்கு இப்படியே புலம்பி புலம்பி நமக்கு பைத்தியம் தான் பிடிக்க போகுது. சமையல இப்போதைக்கு பண்ணலான்னா சோறு அடுப்புல போட்டோம். சோறு வெந்தரும் வடிச்சிடலான்ட்டு வையேன். என்ன குழம்பு வைக்க? ரசம் வைக்கனாலும் புளியெல்லாம் கரைச்சி ஊத்துவாங்கல்ல, எம்பிட்டு ஊத்தணும் எடுக்கணும்னு தெரியலையே. பெசாட்டு பருப்பை கடைஞ்சிட்டா எப்படி? அதான் பிரச்சனையே இல்லை. ஆனா இங்க குக்கர் இல்ல, பருப்பை கடையலான்ட்டா. சரி, ஒரு 1/2 மணி நேரம் கூட பாப்போம். இல்லாட்டி பேசாட்டு பருப்பு குழம்பும் அப்பளத்தையும் வச்சு கொடுத்துட வேண்டியதான். வேற என்ன செய்ய? நமக்கு தெரிஞ்சது தானே சமைக்க முடியும். ஆமா, அப்பவே சொல்லிச்சு சமையல கத்துக்கிடின்ட்டு. என்கிட்ட நான் கேட்டேன். சரி, அக்கா வந்துருவாங்க, நம்புவோம். நம்பிக்கை தானே வாழ்க்கை. தேங்காய் கூட மட்டும் திரும்பி வைப்போமா, இல்ல போதுமா? இல்ல, இதுவே அதிகந்தியா. சரி, மீதி வந்தா புட்டுக்கிட்டு சாயந்தரம் வச்சு சாப்பிடலாம். அட, பரவாயில்லையே, வீட்டுல ஆள் எதுவும் இல்லையே, ஒத்தையில இருப்பால, பாத்துட்டு போலான்ட்டு வந்தா பொறுப்பா வேலை பார்த்துட்டு இருக்கா. நம்ம பொண்டாட்டியா தேங்காய் துருவி வச்சிருக்கா, காய்கறி கட் பண்ணி வச்சிருக்கா. பரவாயில்ல, சமையல்ல இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சிருவா போல இருக்குதே. பைத்தியக்காரி மாதிரி இப்படி தனியா இருந்து புலம்பிட்டு இருக்கிறக்குமே. ஷோ, சாட்ட அக்காவுக்கு போன் போட்டு பாப்போம். அதான் சரி, வராங்கன்னா ஒரு கறி, வரலன்ட்டா நமக்கு பிடிச்ச கறி அம்பிட்டுதியா. அட பாருடா, நம்மால சமையல்லாம் பண்ண போறான். இன்னைக்கு எத்தனை பேர் பலியாக போறதோ தெரியல. மொத ஆளு நம்மளாதான் இருக்கும் பலியாடு. நல்ல வேலை, அப்பத்தான் வீட்டுல இருக்காங்க போல இருக்க. யாரையும் காங்கல இன்னைக்கு. பாவம், ஒரு குடும்ப ஸ்திரியாவே ஆயிட்டால. காட்டுலயும் மேட்லயும் கிடந்து சுத்திட்டு வந்தா இன்னைக்கு வீடு அடங்கி இருக்குதா. பாவம். இன்னைக்கு இருக்குடி உனக்கு. அடி, நான் தாண்டி. ஊரை கூட்டாதடி, கேவலப்படுத்திட போல இருக்க. நான் தாண்டி. என்னதான் நீ இப்படி பண்ணிட்ட? பயந்து போன தெரியுமா? நானே ஒத்தையில இருக்கமென்ட்டு ஏதோ எனக்கு நானே புலம்பி ஆறுதல் படுத்திட்டு இருக்கேன். வந்து பயம் கட்டிட்டியே போ. நல்ல வேலை, என் கையில திருள குத்தி இருந்துச்சு. 6 மாதம் மட்டும் இருந்திருந்து ஒரே போடா போட்டிருப்பேன். அப்புறம் உன் நிலைமை அம்பிடுதிய. நீ செஞ்சாலும் செய்வடி. ஐயோ பாவமாச்ச, தனியா இருப்பிய. என்ன செய்வாளோ ஏது செய்வாளோ தெரியலையே. நம்மளால முடிஞ்ச ஏதாவது ஒத்தாசை செய்வோமேன்னு பார்த்தா திருடன்ட்டு ஊரை கூப்பிடுற. அப்படிதானே? ஆமா, எனக்கு என்ன தெரியவா செய்யும்? நீ இப்படி வருவ ரொமான்ஸ் பண்ணதுக்குன்ட்டு. நான் திருடன் தான் நினைச்சேன். என்ன இந்நேரம் வந்திருக்க? ஏன், உன்கிட்ட சொல்லிட்டுதான் வரணுமா என்ன? என் பொண்டாட்டிய பாக்கணும் போல இருந்து, அதான் ஆசையா வந்தேன்.
வீட்ல யாரும் இல்ல. அதுக்கு இல்ல, இந்த மாரி சந்தர்ப்பம் நமக்கு இவ்வளவு நாளா அமையவே இல்லைல்ல. வீட்ல எல்லாரும் எப்ப பாரு இருந்துகிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு தனியா இருக்கோம். நீ அங்க சுத்தி இங்க சுத்தி எங்க வரேன்ட்டு எனக்கு புரியுது. பேசாட்டு போய் வேலையை பாரு. நானே சமையல் எப்படி பண்றதுன்னு தெரியாம மண்டை குழம்பு இருக்குதே. அத்தானுக்கு ஃபோன் போடலான் இருந்தேன். அக்காவை கூட்டிட்டு வராங்களோ என்னமோ. அதான் பூரா காய்கறியும் கட் பண்ணி வச்சுட்டேன். தேங்காய் கூட துருவி வச்சுட்டேன். என்ன கறி வைக்கன்ட்டு தெரியலத்தான். அதான் மண்டையை பிச்சுக்கிட்டு உக்காந்துருக்கேன். அத்தான் அன்னைக்கு மாதிரி நான் எல்லாம் எடுத்து கொடுப்பேனா, உனக்கு பிடிச்ச மாதிரி சமையல் வைப்பேன். அட போடி எங்கிட்டு, சமையல் பண்ணதுக்கா நான் வந்தேன். ஏதோ நம்ம பொண்டாட்டி ஒத்தையில இருப்பாள, ஏதாவது அப்படியே அன்பா ஆசையா 2 வார்த்தை பேசிட்டு போலான்ட்டு வந்தா. டேய் சரவணா, எனக்கு சமையலே தெரியாதுங்கிறது உனக்கு தெரியும். உனக்கு மட்டும்தான் கிளியரா தெரியும். மீதி எல்லாரும் அறகுறைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதான் ஏதாவது சொல்லி கொடுடா. சொல்லி தானே கொடுத்துட்டா போச்சு. வாடா போடனா சொல்லுங்க, இருக்குடி உனக்கு. ஐயோ, தெரியாமல உள்ள வந்துட்டோம். தங்கச்சி மட்டும் தான் இருப்பாருன்னாரு. குழந்தை நேரம் லீவ் போட்டு வந்து இருப்பாருன்ட்டு சொல்லவே இல்லையே. ஐயோ பொன்னி, உங்களுக்கு ரூம்ன்ட்டு ஒண்ணு இருக்குல்ல. அக்கா வந்து 1/2 மணி நேரம் ஆகுது. இல்ல நீ தண்ணி குடிச்சிட்டு போலான்ட்டு வந்தனா, ஒற்றையா இருக்குது. கொஞ்சம் எட்ட மாட்டுக்கு தூக்குங்க தான். அதான் ஒட்டை அடிச்சிட்டு இருந்தா நீ. ஒட்டை அடிச்சிட்டு இருந்தீங்க? ஆமா, நான் தான் வந்து 10 நிமிஷம் பார்த்தனே ஒட்டை அடிச்சிட்டு இருந்தத. இவர் சொன்னாரு, பொன்னி தனியா இருப்பா, சீக்கிரமா போ, நான் பால் வாங்கிட்டு வர்றேன், வீட்டுல காலையில பால் எதுவும் கறக்கல அப்படின்னாரு. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் சாயந்தரமே வந்திருப்பேனே. கொஞ்ச நேரம் கூட இருக்காருன்ட்டா. இன்னைக்கு என்ன லீவ் போட்டீங்களா? ஓ இல்ல இல்ல இல்ல, வயக்காட்டுல எல்லாம் தண்ணி இல்ல. தண்ணி இல்லாம இங்க வந்து தண்ணி குடிக்க வந்தீங்க அப்படிதானே குழந்தனாரே? ஐயோ கேவலமா போச்சு. ஆமா நீ, அங்கிட்டுலாம் கரண்ட் இல்லையா, அதான் தண்ணி குடிச்சிட்டு போலான்ட்டு. நீங்க பேசிட்டீங்க, நீ இந்த வாரேன். என்ன பொன்னி, கொழுந்தனார் தண்ணி குடிக்கதான் வந்தாராக்கும்? வீட்டுல ஆள் இல்லைன்னா போதுமே, ரொமான்ஸுக்கு பஞ்சமே இல்ல போல இருக்குதே. இல்லக்கா, நான் தான் ஒத்தையில இருக்க ஒரு மாதிரியா இருக்கு, கொஞ்சம் வாங்க பேசிட்டு இருப்போமேன்னு கூப்பிட்டேன். வேற ஒண்ணு இல்லக்கா. ஓஹோ, இத நாங்க நம்பியே ஆகணும்ல. பொன்னி, உங்களோட ஸ்டேஜ் எல்லாம் கடந்துதான் நாங்களும் வந்திருக்கோம். சரியா? சரி, என்ன காய்கறிலாம் கட் பண்ணி வச்சிருக்க? என்ன சமையல்? என்ன என்ன சமையல்னா? அது தெரியாம தாங்க முடிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க காலையிலே வந்துடுவாங்கன்ட்டு அத்தை சொன்னாங்க. அத்தான்ட்டே கேட்டேன். அதான் இருக்கிற காய்கறிலாம் கட் பண்ணி வைப்போம், அக்காக்கு பிடிச்ச கறியா வைப்பாங்களே அப்படின்ட்டு தேங்காய் கூட துருவி வச்சுட்டேன். நீங்க என்ன செய்யணும்னு சொல்லுங்கக்கா, நான் உங்க கூட ஹெல்ப் பண்ணி கொடுப்பேன். நமக்கு இந்த சமையல் மட்டும் வரவே மாட்டுக்கு. என்ன பீன்ஸு கேரட்லாம் கட் பண்ணி வச்சிருக்கியா? சுரக்காய் வேற கட் பண்ணி வச்சிருக்க. சுரக்காய் கூட்டு வச்சு நல்ல மிளகு ரசம் வச்சு அந்த பீன்ஸு கேரட்லாம் போட்டு பொரியல் வச்சிடலாம். சரியா? தேங்காய் வேற திருவிட்டு, போதும், மீதியை நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு பொன்னி, சமையல் என் நேரம் எப்ப கேட்டாலும் நான் பண்ண ரெடி தான். நான் இப்படி சொல்லுவேன்ட்டு தப்பா எடுத்துக்காத. என்ன, சமையலுங்கிறது பெண்களோட மிகப்பெரிய ஆயுதம். எப்பேற்பட்ட ஆம்பளையா இருந்தாலும் சமையல் பொண்டாட்டி கையால நல்லா சாப்பிட்டு பழகிட்டாருன்னு வையேன், கண்டிப்பா பொண்டாட்டி கையில தான் சாப்பிடணும் அப்படின்ட்டு சமையலுக்காக அடங்கத்தான் செய்வாங்க. அதனால நீ சமையல் கண்டிப்பா கத்துக்கணும். என்ன, அது யூடியூப் பார்த்து செல்போனை பார்த்து அப்படி இப்படிலாம் ஒன்றும் கத்துக்க முடியாது. ஒவ்வொருத்தவங்க செய்யும் போது கிட்ட இருந்து கண்ணளவும் கையளவும் பார்த்து படிச்சுக்கணும். என்ன, கண்ணளவு கையளவுனா என்னன்னா, கண்ணால அவங்க என்ன செய்யறாங்க, எம்பிட்டு என்ன ஊத்துறாங்க, கையால எவ்வளவு உப்பு போடுதாங்க, மசால் பொடி போடுதாங்கன்ட்டு அதெல்லாம் பார்த்து கத்துக்கணும். என்ன, இது உனக்கு என்ன சொல்ல, ரொம்பவே உனக்கு பெஸ்டா இருக்கும்.
இல்லக்கா, எனக்கும் சமையல் கத்துக்கணும் ரொம்ப ஆசைதான். வீட்டுல இருக்கிற அம்மா படிச்சு படிச்சு சொல்லுச்சு, நான் காது கொடுத்தே கேட்கல. ஆனா இப்ப எனக்கு சமையல் படிக்கணும்ட்டு ரொம்ப ஆர்வமா இருக்குது. அவருக்கும் வாய்க்கு ருசியா சமைச்சு கொடுத்தா சாப்பிடுவாரு, நல்லா சாப்பிடுவாரு. 2 தட்டு சாப்பாடுனாலும். ஆஹ் எனக்கு என்ன தெரிய மாட்டேங்குன்னா, இப்போ ஒருத்தங்கன்னா 1 ஸ்பூன் உப்பு, 2 பேர்னா 2 ஸ்பூன் உப்பு, அதே மாதிரி மசால் தூள் ஒருத்தங்கன்னா 1½ ஸ்பூனு போடுவேன். கொஞ்சமாவது காரம் வேணாம் அப்படின்ட்டு. அது கூடிருதுக்கா, ருசி இல்லாம போகுது. அப்புறம் புளி எப்படி ஊத்தணும்ட்டு தெரியவே மாட்டேங்கி. இதுதான் பொன்னி, கண்ணால பார்த்து செய்யறதுன்னு சொல்லுது. என்கிட்டே நினைக்க, நான் என்னென்ன பண்றேன் எப்படி பண்றேன்ட்டு தினமும் கத்துக்க. அத்தை செய்வாங்கல்ல, அதையும் கூட இருந்து கத்துக்க. சரியா? கத்துக்க, பார்த்து பார்த்து தன்னாலே உனக்கு வந்துடும். சமையல் பண்ணும்போது எப்பவும் கண்டிப்பா கரெக்டா வராது. 2வது தரமும் அப்படிதான், போக போக சரியா வரும். என்னமோ சொல்லுவாங்களே, 1000 வரை கொன்னாதான் அரை வைக்கிறன்னு. அத மாதிரிதான் சமையல் கலையும். அப்பாடா, நீங்க வந்தப்புறம் தான் எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு. அத்தை நாளைக்கு வராங்களா நாளை கழிச்சு வராங்களான்னு தெரியல. பையவே வரட்டு, பாவம்ல, வெளி பயணம் போயிருக்காங்க. அப்பா, இனி சமையலுக்கு பிரச்சனையே இல்லை. அப்புறம் வாந்தி இஞ்சினா எப்படிக்கா இருக்கு? எல்லாம் நின்றுச்சா? இல்ல பொண்ணி, அப்படியே இருக்கு. இன்னும் 2 நாள்ல ஹாஸ்பிட்டல் போகணும். கொஞ்சம் தலை சுத்து இருக்கத்தான் செய்யுது. நேரத்தும் காலையில பூரா தலை சுத்தலாவே தான் இருந்துச்சு. இன்னும் என்னமெல்லாம் பார்க்கணுமோ தெரியலையே. பயமா இருக்குக்கா, நீங்க சொல்லையில. பொம்பளைங்கனாலே ஒவ்வொரு ஸ்டேஜ்ல ஒவ்வொன்று இது தாண்டி தாண்டி தான் வர வேண்டியதா இருக்கு. எனக்கா கல்யாணம் அப்புறம் குழந்தை, குழந்தைக்கு அப்புறம் அதுகளை வளர்க்குற கடமை, புருஷனை பார்க்கணும், மாமியாரை பார்க்கணும், அதுக்கப்புறம் அதுல படிக்க வைக்கணும், அதுக்கு படிக்கணும், வேலை வாங்கி கொடுக்கணும். அப்பப்பப்பா, சொல்லும் போதே தலை சுத்துது. அட, இந்த பழத்தை வாங்கிட்டு போலாம் கடையில ஆள்ல போல இருக்கு. சரி, ஒரு 10 நிமிஷம் நின்று பாப்போம். அட வேலாயுதம், என்னப்பா எப்படி இருக்க? அட, என்ன நல்லா இருக்கீங்களா பூசாரியா? பார்க்கவே முடியல. கோயில்ல வந்தா கூட இருக்க மாட்டேங்கிய. இல்லையே, கோயில எப்பவும் இருப்பேன். சில நேரம் எப்பவாவது பூசை கூப்பிடுவாங்கல்ல எங்கிட்டாவது, அப்பனா காலையிலே பூசை வச்சுட்டு போயிடுவேன். அப்புறம் உன் தங்கச்சி புருஷன் வந்திருக்காம்ல, பாத்தியா? அதான் உன் முருகேசன். என்ன? யாரு? அட, உன் தங்கச்சி புருஷன்யா, முருகேசன். ஊரை விட்டு போனாம்ல, இந்த அவன் தான். இன்னும் அவனும் முன்னாடி ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இல்ல, வந்திருக்கான். அவன் தெரியலையாக்கும். வந்து 5-6 நாள் ஆயிடுச்சே, உன்னைய பாக்க வரல. என்ன சொல்லுவீங்க? யாரு? முருகேசனா? எப்ப வந்தா? அவன் ஊர்ல இல்லையே. எங்கிட்ட போய் வருஷம் என்னாச்சு? நல்லா தெரியுமா உங்களுக்கு? அட, எனக்கு தெரியாம இருக்கு வேலாயுதம். இந்த அவன் குடும்பத்தோட கார்ல இருந்து இறங்கும் போதே நான் தான் பார்த்தேன். அப்பதான் என்ன ஏன் பேசிக்கிட்டு இருந்தேன். இந்த நேரத்து கூட கோயிலுக்கு வந்திருந்தாங்க. நல்லா பேசிக்கிட்டான். ஏதோ உங்க கம்பெனி என்னவோ பாக்கணும்னு சொல்லிட்டு இருந்தான். அதுக்கு நீங்க தான் பூஜை போட்டு கொடுக்கணும்னா, எல்லாம் நல்லபடியா பண்ணுவோம்ப்பா, நல்லா இருப்பேன்னு. உனக்கு தெரியாது? இல்ல பூசரியா, எனக்கு தெரியாத. எப்படி நடந்ததெல்லாம்? அவரு வந்து 5-6 நாள் இருக்குமே. முன்ன மாதிரி இல்ல ஆளு. நல்லா இருக்காரு இப்போ. சினிமா படம் ஹீரோ மாதிரி, சின்ன பையன் மாதிரி இருக்காரு. முன்ன மாதிரிலாம் இல்ல. என்னமோ அந்த ஊர்ல போய் படிச்சானா வச்சானா, நல்ல நிலைமை வந்துட்டானா. 2-3 இடத்துல கார் ஓட்டக்கூடிய இடம் இருக்குதான். என்னமோ சொல்லுதான், நமக்கு ஒன்னும் புரியல. இங்கிலீஷ் எல்லாம் பேசலாம் பாத்துக்க. ஐயோ, இது எப்ப நடந்தது? இப்பதான் நம்ம இருக்கிற இடத்தையெல்லாம் வாங்கி போட்டுட்டு ஓரளவு நல்ல நிலைமை வந்துட்டு இருக்கோம். இவர் வந்துட்டானா? கடவுளே, இவன் கண்ணிலே வந்துடக்கூடாத. சுச்சோ சுச்சோ, இப்ப நான் இந்த ஊர்ல நல்ல ஒரு பேர்ல பெரும் புள்ளியா இருக்கும். இவன் வந்து குட்டையை கிளப்பிடுவானே. கடவுளே, இது என்ன எனக்கு வந்து சோதனை? என்னப்பா வாயடிச்சிருக்க? என்ன இருந்தாலும் ஒரு காலத்துல சண்டை போட்டாலும் இப்ப அவன் நல்ல நல்ல நிலைமையோட வந்திருக்கான். என்ன இருந்தாலும் தங்கச்சி புருஷம்ல என்ன அதுன்னு சொல்லிட்டு பாரு. என்ன பகைய மனசுல எப்போ வச்சுட்டே இருக்காதீங்க. பகையெல்லாம் அந்தந்த நேரத்துல செருப்ப கழட்டினாப்பா கழட்டி போட்டு போயிட்டே இருக்கணும். பாத்துக்க என்ன. சரிங்க பூசாரியா, எனக்கு இப்பதானே தெரியும். நல்லவேளை சொன்னீங்க. பாருங்க, நம்மளோட சொல்ல கூட இந்த ஊர்ல ஆள் இல்ல. நீங்க சொன்னாலதான் எனக்கே தெரியும். சரி, அதுக்கு என்ன, ஒரு நாள் போய் பாத்துருந்தேன். சரி, பழம் வாங்கலாம்னு வந்தேன், ஆள் இல்ல போல. அப்புறம் பாத்துக்கிறேன்.